ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி செய்ய போகிறோம். இட்லி, தோசை ரெண்டுக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. செய்கிறதுமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். பிகினர்ஸ் கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக இதை செய்ய முடியும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு தேங்காவை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கையளவுக்கு மல்லி இலையை காம்போடு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா அரைப்பட்டு வந்திருக்குன்னு. இப்போ மசாலா பேஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குருமா தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலையை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க. நம்ம இதில் காரத்துக்கு அதிகமாக பச்சை மிளகாய் தாங்க சேர்க்குறோம். அதனால் 3/4 காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. அந்த தோல் எல்லாம் உறிஞ்சிட்டு கொஞ்சம் குழைவாக வந்திருக்கு, ரொம்ப குழையில. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுத சேர்த்துருங்க. நம்ம இது எல்லாத்தையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மசாலா அந்த பச்சை வாசனை போயிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கொதிச்சு வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. குருமா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது இன்னும் திக்காக்கிறதுக்காக நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி இல்லைனா தோசை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துருங்க. இட்லி மாவு சேர்க்குறதுனால குருமாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். இப்போ இதை கரைச்சிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே இதை சேர்த்துருங்க. சேர்த்த உடனே கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இதை கலக்காமல் விட்டாலோ இல்லை கலக்கிறதுக்கு லேட் பண்ணாலோ இட்லி மாவு கட்டி விழுந்துடும். அதனால் சேர்த்த உடனே கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. அப்பப்போ கலந்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. குருமா முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த குருமா ரொம்ப திக்காக இருக்காமல் மீடியம் திக்னஸில் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் இட்லி குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.